அலைகுழலி. 4ஆம் அத்தியாயம். பெண்ணொன்று பெற்றதால் பெரும்பாவம் செய்தேனோ? முன் ஜென்ம வினை முழுவதும் ஒன்றாகி நிற்குதோ? கவலையோடு மன்னரின் முன்னால் மனங்கலங்கி நின்றார் முத்துவேலத் தேவர். ஏன், என்னாயிற்று? என்ன வேண்டும் வேலரே? உரிமையாய்க் கேட்டவரிடம், ஊர் தூற்றும் பாதகன், உங்கள் பிடிக்குள் சிக்கி சிறைவாசமிருக்கும் கொலைகாரன் வேண்டும் அரசே. மற்றவர்கள் கேட்டிருந்தால் மறுவார்த்தை மொழியும் முன் சிரம் கொய்யும் அரசன் கரம். கேட்டது நண்பன் என்பதால் கட்டுண்டிருந்தது, வார்த்தை வராமல் அமைதி காத்தவர் எதற்கு என்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் முன்வைத்தார். ஒற்றை பெண்ணென்று செல்லம் கொடுத்து வளர்த்தேன், மாரில் பாய்ந்து விட்டது அரசே. ஒளிரும் தீபத்தின் அழகை தள்ளியிருந்து ரசிக்கலாம், ஆனால் ஈசல் போல் உள்ளே சென்று தான் அழகை ஆராதிப்பேன் என்றால் என்ன செய்வேன் அரசே? ஆபத்தை உணராமல் அழகில் மயங்கி எரியும் நெருப்பினுள்ளே செல்ல துணிந்து விட்டாள். குழலி என்று கண்ணில் நீர் வழிய வேதனையோடு கூறினார். வேலர், என்ன உரைக்கிறீர்கள் வேலரே என்று மறுகணம் துடித்துப் போய்க் கேட்டார் அரசர். ஆம் அரசே, அதனால்தான் நட்பை பணயம் வைத்து அதையே சாதகமாக்கி மகளின் ஆசைக்காக மன்னன் முன்னே என்ன செய்தால் அவனை விடுவீர்கள்? என்ன வேண்டும் அரசே என்று நாடிப்போன பிணம் போல் நின்று கேட்கிறேன். வணிகன் முத்துவேலன். எப்படி விடுவேன் கொலைகாரனை? வீரர்களை வீழ்த்தி குடிகளின் உடைமைகளை கொள்ளையடித்து துன்புறுத்திருக்கிறான் வேலரே. இவனை விட்டால் பழி பேச மாட்டார்களா வேலரே என்று அரசருக்கு பதில் கூற முடியாமல் நின்றிருந்தார் வேலர். மாமனாய் தோளில் சுமந்த குழலியின் வாழ்க்கை சீரழியப் போகிறதே என்று தீவிரமாய் யோசித்தார் அரசர். அன்பாய் நான் அலைகுழலியிடம் பேசுகிறேன் நண்பரே. வேண்டாம் அரசே, மதி இழந்து நிற்கிறாள் மங்கை. விதி வழி நடக்கட்டும் என் பொருட்டு நீரெவரிடத்தும் இறைஞ்ச வேண்டாம் என்றார் வேலர் அழுதவாறு. வேலரை அணைத்துக் கொண்டார் மன்னர். அரசே என்று கரம் கூப்பிய வேலருக்கு மறுக்க மனமின்றி எடைக்கெடை பொன் வேண்டும் என்று கூறிய மன்னரின் முகத்தை பார்க்கவும் திராணியற்றவராய் நின்ற வேலர் மறுமொழி உரைக்கும் முன் கள்வன் பொருட்டு ஏற்பட்ட இழப்பை சரிக்கட்டவே இந்த முடிவு. அலைகுழலி மேலுள்ள அன்பால் அவனுக்கு நான் காட்டும் பரிவு இது, இல்லையேல் பாதகனை பரலோகம் அனுப்பிடுவேன் என்றார் மன்னர். சரி அரசே என்ற வேலரின் குரல் மரத்து போயிருந்தது. எடைக்கெடை பொன்னுக்குச் சரியென்று சொன்ன முத்து வேலரின் ஒற்றை வார்த்தைக்கு ஒடுங்கி போனார் மன்னர் விஷ்ணுரூபர். மற்றுமொரு வேண்டுதல் அரசே. மணநாளன்று நீர் வரவேண்டாம் என்ற தன் முடிவை மன்னரிடத்தில் இடியென இறக்கினார் தேவர்.